வணக்கம். நிறைய பேர் என்னட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கையில என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றினா, இந்த செக்ஷுவல் லைஃப் வந்து மேம்படும், இல்லன்னா எங்க தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க. அத பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் டயட், ஹெல்த்தியான டயட் 1. 2வது உடற்பயிற்சி, அதாவது ரெகுலர் எக்சர்சைஸ். 3வது வெயிட் ரிடக்ஷன், அதாவது உடல் பருமன் அதிகமாகாத இருக்க பார்த்துக்கிறது. 4வது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மன உளைச்சல்லேருந்து விடுபடுறது. 5வது வந்து கம்யூனிகேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா பேசணும் அது. 6வது ரெகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இதில் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது மது அருந்துதல், புகைப்பிடித்தல் 2யும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நிறுத்தணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. இதில் வந்து நான் இப்போ எலாபரேட்டாக ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் பொதுவாக சொல்கிறத விட, ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட் எடுத்துங்க. இந்த பேலன்ஸ்டு டயட் எங்கே கிடைக்குதுன்னா, பழங்கள், நல்ல காய்கறிகள், கீரை வகைகளில் கிடைக்குது. அடுத்தது வந்து நமக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நல்ல இந்த டயட்டோட நிறைய தண்ணி குடிக்கணும். அதாவது நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுலாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் போகவே கூடாது. இதை மட்டும் சிம்பிளாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து ரெகுலர் எக்ஸசைஸ்னு சொல்கிறேன். ரெகுலர் எக்ஸசைஸ்னால் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் சைக்கிள் ஓட்டணுமா, ஜிம்முக்கு போகணுமா, அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளானது என்னென்னா வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், அடுத்தது ஸ்விம்மிங், அடுத்தது கீகல் எக்ஸசைஸ். நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இதை 3 மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் செக்ஷுவல் லைஃப் நல்லாவே மேம்படும். அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 டு 40 நிமிடங்கள் டெய்லி ஒருத்தர் வந்து வாக்கிங் போனால் அவங்களுக்கு 41, அதாவது 41% வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு வர்றது குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வாக்கிங் வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. வாக்கிங்னால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண் உறுப்புக்கு போகிற ரத்த ஓட்டத்தையும் பெண் உறுப்புக்கு போகிற ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. செக்ஷுவல் ஃபீலிங் நமக்கு அதிகமாக வரணும், நல்லா தாம்பத்திய உறவில் ஈடுபடணும்னா எது முக்கியம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். அப்போ வந்து நமக்கு ஆசையை நல்லபடியாக தூண்டி உடலுறவில் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்யும். அதனால் வாக்கிங், ஸ்விம்மிங், கீகல் எக்ஸசைஸ். சைக்கிள் ஓட்டலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சைக்கிள் ஓட்டுறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த சீட்டு அந்த நோஸ் மாதிரி இருக்கிறதுல உங்கள் டெஸ்டிஸ் வந்து ப்ரெஷர் எஃபெக்டை எதிர்கொள்ளுது. அதனால் அதை வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் செக்ஷுவல் லைஃப் ஆகட்டும், குழந்தை பிறகு 2 தான் முக்கியம். இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வருது. மற்றபடி நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக நான் பண்ணணுன்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் மெயினாக வாக்கிங், ஸ்விம்மிங், கீகல் எக்ஸசைஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து வெயிட் ரிடக்ஷன், உடல் பருமன்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஒரு ப்ராப்ளம். என்னென்ன ப்ராப்ளம் உருவாக்குதுனாக்க, விரைப்புத்தன்மை குறைபாட்டை உண்டாக்குது. அடுத்தது டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் நிறையா வருது. அடுத்தது வந்து உடல் பருமன். இது 3 வந்து ஒன்றுக்கொன்று வந்து இணைந்தது. அதாவது வந்து இது வந்துன்னா அது வந்துடும், அது மாதிரி. இப்போது உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸை எவ்வளோதில் வச்சா நல்லது சார் அப்படின்னு இங்கே நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 24.9 இந்த லிமிட்டுக்குள்ளார, அதாவது லெஸ் தென் 25க்குள்ளார நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்கள் உடல் பருமனும் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்றதை மெயின்டைன் ஆகும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அடிக்குவேட் ஸ்லீப், நல்ல தூக்கம் தான் இன்றியமையாதது. எவ்வளோ நேரம் சார் தூங்கணும்னா, மினிமம் 7 மணிலேருந்து 8 மணி நேரம் உறக்கம் கட்டாயம் தேவை. அடுத்தது ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னென்ன சார் அப்படின்னா, யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறது, டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் உங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கலாம். அடுத்தது வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, அதாவது இதய சம்பந்தமான நோய் வர்றது வந்து 51% கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரெகுலராக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வச்சுங்க. இன்னொரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஃபார்முலானே வச்சிங்களேன். இப்போ 20 டு 29 வயசில் எத்தனை முறை சார் உடலுறவு வைக்கலான்னு எனக்கு கேட்டிங்கன்னா, 112 தடவை வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுங்க. 20 டு 29 வயசில். 30 டு 39 வயசில் வந்து 89 தடவை. அடுத்தது வந்து 40 டு 49 வயசில் வந்து குறைந்தபட்சம் 62 தடவை.
இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஸ்டடி தான். நீங்கள் டேட்டா. இதில் வந்து நீங்கள் எங்கே ஃபிட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ரெகுலராக வாரத்தில் 3 நாட்கள் வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா சேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து கம்யூனிகேஷனை பற்றி நான் சொன்னேன். இது கம்யூனிகேஷன் என்ன சார் அப்படின்னா, ஆண், பெண் இருபாலரும் வந்து நிறைய வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்குள்ளார ஒரு இன்டிமேசி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்து 2 பேரும் வந்து அந்த ஒரு ஸ்பேஸே குடுக்கறதில்ல கணவன், மனைவி. அவங்கவங்க ஒர்க் லோடு இதெல்லாம் இருக்கிறதுனால, பல சிந்தனைகள் இருக்கிறதுனால, அவங்க பிரைவசி லேக் ஆஃப் பிரைவசி அந்த டைமை வந்து அவங்க அனுபவிக்கிறது கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணா, இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா, உங்க செக்சுவல் லைஃப் இன்னும் மேம்படும். இதில முக்கியமா வந்து சொல்ல வேண்டியது, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் 2யும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இல்லன்னா நிறுத்தணும். இந்த நிக்கோட்டின் வந்து ஒரு ஒரு வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் இரத்த குழாயை சுருக்கிடும். உங்களுக்கே தெரியும். மது அருந்துதல் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் வாரத்தில் 1 நாள் தானே சார் ஒரு பெக் அடிக்கிறேன். இது என்ன சார் பண்ண போகுதுன்னு? அப்படி கிடையாதுங்க. மது வந்து ஆசையை தூண்டும், பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கணும். உங்களை ஆசையை தூண்டுதுங்கிறதுக்காக ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, மது அருந்துனீங்கன்னா, ஒய்ஃபை வந்து நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது.